டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்க உள்ளார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். दिल्ली में हो रही है देवी और सज्जनों, और इस अवसर पर जबकि शपथ ग्रहण समारोह आरंभ होने वाला है, इस देश के यशस्वी प्रधानमंत्री, विकसित भारत के शिल्पी माननीय श्री नरेंद्र मोदी जी का शुभागमन हम सबके बीच டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா பதவி ஏற்க உள்ளார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த பதவியேற்பு விழாவுக்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் தற்பொழுது டெல்லியினுடைய புதிய அரசினுடைய பதவியேற்பு நிகழ்வானது தொடங்கியுள்ளது. முதல்வராக ரேகா குப்தா மற்றும் அவருடன் 6 முதல் 7 கேபினெட் அமைச்சர்கள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் டெல்லி காவல்துறை சார்பாக செய்யப்பட்டுள்ள சுமார் 30,000க்கும் அதிகமான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த இடத்தில் கூடியுள்ளார்கள். மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதல்வர்கள் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்துள்ளார்கள். பிரதமர் மோடி தற்பொழுது ராம்லீலா மைதானத்திற்கு வந்துள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமான அந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது தொடங்கியிருக்கிறது. பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவும் தற்பொழுது இங்கு உள்ளார். மிக முக்கியமாக முதல்வர் மற்றும் 6 முதல் 7 கேபினெட் அமைச்சர்கள், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் என ஒட்டுமொத்தமாக டெல்லியினுடைய புதிய அமைச்சரவை என்பது இன்று தற்பொழுது பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுசித்ரா, இந்த பதவியேற்பு விழா என்பது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? காரணம், 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கிறது. நிச்சயமாக, அதாவது 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவினுடைய அந்த ஒரு ஆட்சி என்பது டெல்லியில் அமையவிருக்கிறது. கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக பிரச்சாரத்தை பாஜக என்பது மேற்கொண்ட நிலையில் இந்த ஒரு வெற்றியை, ஒரு பெரும்பான்மை வெற்றியை இந்த முறை டெல்லியில் பாஜகவானது கைப்பற்றியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய 2 தரப்பிலும் பாஜகவினுடைய அரசு இருப்பதன் காரணமாக டெல்லியினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்பது சுமூகமாக செயல்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த முறை, அதாவது ஷாலிமர் பாகிலிருந்து முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற ரேகா குப்தா முதல்வராக பொறுப்பேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித், அதிஷி மர்லேனா என வரிசையில் தற்பொழுது 4வது பெண் முதல்வர், ஒட்டுமொத்தமாக 8வது முதல்வர் என்ற ஒரு பெருமையை தற்பொழுது டெல்லியுடைய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள ரேகா குப்தா பெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மகளிருக்கான அந்த உதவி தொகை என்பது 2500 ரூபாயாக நிச்சயமாக வழங்கப்படும். தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுமே என்ற ஒரு கருத்தை அவர் சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்கள் சந்தித்த பொழுதும் தெரிவித்திருந்தார். பாஜகவுடைய இந்த ஒரு பெரும்பான்மை வெற்றி என்பது நிச்சயமான ஒரு சுற்றுச்சூழல் மாசு இல்லாத ஒரு டெல்லியை உருவாக்குவதற்கு உதவும் என்ற ஒரு கருத்தும் நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுசித்ரா, இப்போது டெல்லியை பொறுத்தவரையில் பாஜகவின் முதல்வராக முதல் முறை எம்எல்ஏ ஆகியிருக்கும் ரேகா குப்தா தேர்வாகி இருக்கிறார். எதன் அடிப்படையில் இந்த தேர்வை பாஜக முடிவு செய்தது? நிச்சயமாக, அதாவது அவர் முதல் முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் அதற்கு முன்னதாக தன்னுடைய கல்லூரி காலத்திலிருந்தே, தௌலத் ராம் கல்லூரியில் அவர் டெல்லியில் பயின்ற பொழுதிலிருந்தே, அதாவது பாஜகவுடைய மாணவர் அணியான ஏபிவிபியில் இருந்து டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகளில் டெல்லி மாநில பிரதேச பாஜகவுடைய பொறுப்புகள் மட்டுமல்லாமல் கவுன்சிலர், மேயர் என பொறுப்புகள் வகித்த அவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு முதல்வராக பொறுப்பேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், குறிப்பாக அவருடைய அந்த தேஜ்மஹால் என அழைக்கப்படும் பளிங்கு மாளிகை தொடர்பான கருத்துக்களை முதலில் வெளிக்கொண்டு வந்தது இவர்தான், அதாவது ரேகா குப்தா தான் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு பெண் தலைமை என்பது டெல்லிக்கு தேவையாக உள்ளது என்ற ஒரு கருத்தை
முன்னறிப்பையாக கொண்டு ரேகா குப்தாவை தற்பொழுது முதல்வராக நியமித்துள்ளதாக பாஜகவுடைய வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன.